தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய ஆறுகள். இந்த ஆறுகள் தான் நீங்க வந்து உலக நீர் தான் ஆதாரம். அந்த நீருக்கான ஆதாரம் வந்து நதிகள் பெரிய அளவிற்கு என்ன செய்கிறது, ஓடுகிறது. நதியும் ஆறுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணும் கிடையாது. பனி உருகி வருவது நதி, மலைகளில் ஊற்றெடுத்து வருவது ஆறு. அவ்வளவுதான் வித்தியாசம். ரெண்டு தமிழ் சொல்லுதான். நீங்க சிந்து நதி, கங்கை நதி, பிரம்மபுத்திரா நதி, இந்த மூன்று நதிகளும் பனி உருகி வரக்கூடிய நதிகள். கோமுகியிலிருந்து ஒண்ணு வரும், வந்து கங்கை நதி என்ன செய்யும், போகும். அதே போல சிந்து நதி, அதே போல பிரம்மபுத்திரா. இங்க பிரம்மபுத்திரான்னு சொல்லுவான், அவன் சீனாவுல அது நீல நதின்னு தான் பேர் வச்சிருக்கான். ஆக இந்த மூன்று நதிகள், இதுதான் மூன்று நதிகள். அதுக்கு பின்னாடி நீங்க இங்க இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சியார்கள் பயன்படுத்துறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி ஓடுகிற பொழுது தமிழகத்தில் ஓடக்கூடிய முக்கியமான நதி காவிரி, வைகை, தாமிரபரணி, இந்த மூன்று தான். நீங்க வந்து மீதி எல்லாம், அதாவது வைகையும் தாமிரபரணியும் தவிர்த்த மீதி நதிகள் முழுவதும் இன்றைக்கு இருக்கக்கூடிய கூவம், கொசத்தலை ஆறு, அந்த ஆறு, இந்த ஆறு, இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட ஆறுகள் சொல்லுவாங்க. இந்த பாலாறு, இந்த ஆறுகள் எல்லாமே காவிரி கிழித்து போட்ட கோடுகள் தான். ஏன்னா இன்னைக்கு காவிரி ஓடக்கூடியது 4வது பாதை. அந்த 4வது பாதையில இப்ப ஓடுது. இதுக்கு முன்னாடி காவிரியினுடைய முதல் பாதை ஒண்ணு இருக்கு, 2வது பாதை ஒண்ணு இருக்கு, 3வது பாதை ஒண்ணு இருக்கு, 4வது பாதை ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு ஓடுறது 4வது பாதை. அப்ப முதல் பாதையில் காவிரி இந்த நில அடுக்கு அதிர்வுகளில் என்ன செய்யுதுன்னா போய் பெரிய அளவிற்கு என்ன செஞ்சிருச்சு, மோதியதுல தமிழ்நாட்டினுடைய நில அடுக்கு என்ன செய்திருக்குதுன்னா ஒரு பகுதி தூக்கி இருக்கு, பின்பகுதி தூக்கி இருக்கு, நடுப்பகுதி தாழ்ந்து இருக்கு. அப்படி வந்து ஒரு 2-3 பகுதிகளாக என்ன செய்யுது, அதாவது இப்படி ஸ்பீடு பிரேக் மாதிரி குழியாடி குவியாடி, நீங்க குழியாடி அப்படி குவியாடி அப்படி ஒரு குழியாடி, இப்படி இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலப்பரப்பு. அப்படி பள்ளமாக இருக்கக்கூடிய பகுதி தான் இன்னைக்கு ஓடக்கூடிய காவிரி ஆறு. அதனாலதான் அது கடலூர்ல இருந்து புயல்கள் பூரா வந்துகிட்டே இருக்கும். இந்த பகுதி பள்ளமா இருக்கிறதுனாலதான் இந்த ரிப்போர்ட்டை நீங்க வந்து படிக்கலாம். அப்படி படிக்கிற பொழுது நீங்க நிலவியல் ஆய்வுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா, காவிரியினுடைய பாதை என்பது 17 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் 17 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் காவிரி ஓடிய பகுதி எது அப்படின்னு சொன்னா, குடகிலிருந்து துவங்கி ஒகேனக்கல் வந்து மக்கானூர்னு ஒரு பகுதிக்கு போய் காவிரி பாக்கம், காவிரி பட்டு, நீங்க பாருங்க அந்த ரூட்டு பூராமே காவிரின்னு பேர் இருக்கும். ஆனா இன்னைக்கு காவிரி இங்க ஓடல. காவிரி பாக்கம், காவிரி பட்டு, வேலூர், ஆம்பூர், அந்த ரூட்டு வழியா போய் திருவள்ளூர்ல போய் பழவேற்காட்டுல கடலில் கலந்ததுதான் ஃபர்ஸ்ட் காவிரியினுடைய முதல் பாதை. இத வந்து நிலவியல் ஆய்வுகள், ஜியாலஜிக்கல் ரிப்போர்ட் வந்து இருக்குது. இது வந்து எப்படி இதை பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு அந்த ஆய்வை நான் பின்னாடி சொல்றேன். இது வந்து ஒரு 17 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் காவிரி ஓடிய பகுதி. அதற்கு பின்னால் நில அடுக்கு தொடர்ந்து நகர்வுகளும் மோதல்களும் முட்டல்களும் அடுக்கு தூக்குகிற பொழுது அதுக்கு அந்த அடுக்கை நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க சர்ச் பண்ணி படிங்க, மங்களூர் சென்னை ஆர்ச் அதுக்கு பேரு. அந்த ஜியாலஜிக்கல் ரிப்போர்ட்ல மங்களூர் சென்னை ஆர்ச் அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த நில அடுக்கு எப்படி தூக்கி இருக்குன்னு தெரியும். அப்படி அந்த நில அடுக்கு மோதுகிற பொழுது, இன்னும் அதிர்வுகள் உருவாகிற பொழுது, அது இப்படி தூக்குகிற பொழுது பழவேற்காட்டில் ஓடிக்கொண்டிருந்த காவிரி அதன் ஓடு பாதையை மாற்றி 2வது இடத்திற்கு நகன்று விடுகிறது, இங்கிட்டு வந்துடுது. அப்படி 2வது இடத்துக்கு வந்த இடம் நீங்க பழவேற்காடுன்னு இப்ப நம்ம சொல்றோம். வெள்ளக்காரங்க வந்து அதுக்கு புலிக்காட்டுன்னு பேர் வச்சானுங்க. ஆனா அந்த பழவேற்காடுக்கு வந்து தெலுங்குல வந்து என்ன பேரு அப்படின்னு சொன்னா பிரளய காவேரின்னு தான் இப்பயும் சொல்லுவான். இன்னைக்குமே வந்து தெலுங்குல அந்த பழவேற்காடு ஏரிய பிரளய காவேரின்னு சொல்லுவான். நீங்க வந்து அதற்கு பின்னாடி நீங்க பழவேற்காடுங்கிறதுக்கு வந்து அது ஒரு பெரிய ஏரி. 2 ஸ்டேட், ஆந்திரா, தமிழ்நாட்டுக்கு 2க்குமே இருக்கும் அது அந்த பகுதி. அதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பழவேற்காடு ஏரியை போய் பாருங்க, அது ரொம்ப ஒரு முக்கியமான இடம். அதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா நான் ரொம்ப நேரம் அதை பத்தி சொல்லுவேன். 2வது பாதை அது காவிரி எங்கிட்டு போகுது, இந்த 17 லட்சம் ஆண்டுகள் அப்படிங்கிறது. அதுக்கு பின்னாடி அப்ப மனிதர்கள் எப்ப வாழ்ந்தாங்கன்னா 8000 ஆண்டுகள்ல மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லி 1916ல ராபர்ட் ப்ரூஸ்ன்னு சொல்லி ஒரு இங்கிலாந்தை சேர்ந்த ஜியாலஜிக்கல் ஆய்வாளர், அவர் வந்து ஒரு ஆய்வு நடத்துறாரு இங்க அந்த காவிரி ஓடின பாதையில ஆய்வு நடத்தி அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கிறார். அது வந்து அந்த முதல் பாதையில 8000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதர்கள் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறதுக்கான குறிப்புகள் நிறைய என்ன செய்யுது இருக்குது. அதே போல வந்து 2வது பாதை என்ன பண்ணுதுன்னா, மேட்டூருக்கு வந்து மேட்டூர்ல இருந்து சாத்தனூர், நீங்க வந்து கடலூர், மஞ்சக்குப்பம், பாண்டிச்சேரி, அரிக்கைமேடு, இந்த பாண்டிச்சேரியில போய் கடல்ல கலக்கும் 2வது. அந்த இடத்துலதான் மிகப்பெரிய தொல்லியல் களம் அரிக்கன்மேடு ஆய்வுகள்.
அரிக்கன்மேடுங்கிறது வந்து அருகன்மேடு தான் அதுக்கு பேர். அருகன்கிறது வந்து புத்தருடைய ஒரு பேரு. அந்த அருகன் அது சமணர்களுடைய மூத்த பேர், அது அருகன் சொல்லுவாங்க. அந்த அருகன்மேடு தான் அரிக்கமேடுன்னு சொல்றாங்க. அரிக்கமேடு ஆய்வுகள் குறித்து நண்பர்கள் தயவு செய்து பாருங்க. அதுதான் காவிரி 2வது கடலில் கலந்த இடம். எனவேதான் அந்த இடம் வந்து தொல்லியல் களமாக இன்றைக்கும் இருக்கிறது. அந்த பகுதியை அன்றைக்கு பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரியை இப்ப புதுச்சேரின்னு சொல்றாங்க. அது மிகப்பெரிய தவறானது. ஏன்னா பாண்டிச்சேரி தான். பாண்டி அப்படிங்கிறதுக்கான சொல்லு வந்து பண்டு, பண்டு, பண்டைய, பாண்டிய அப்படிங்கிறது தான். பண்டுனா தொல்லுன்னு அர்த்தம், மூத்ததுன்னு சொல்லி அர்த்தம். அப்படிப்பட்ட பாண்டிச்சேரி, சேரி என்பதும் சேர்ந்து வாழக்கூடிய இடம் தான். அதை இன்னைக்கு வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க, அது வேற. ஆனா சனாதனம் இதெல்லாம் வந்ததுக்கு பின்னாடி இந்த மாதிரி 2வது பகுதி வந்து என்னது, மேட்டூர் சாத்தனூர்ல இருந்து அப்படி 2வது ஓடிய பகுதி. 3வது ஓடிய பகுதி மேட்டூர்ல இருந்து ஈரோடு, திருச்சி, அங்கிருந்து போய் வெள்ளாறு, புதுக்கோட்டை வெள்ளாறுக்கு போய் மணமேல்குடின்னு ஒரு இடம் இருக்கு, அங்க போய் கலக்கும். ஏன்னா இந்த நில அடுக்கு இன்னும் கொஞ்சம் தூக்குது, இங்கிட்டு ஒரு தூக்குது, அது அங்க போகுது, அதுக்கு முன்னாடி 2 சேர்ந்து தூக்குது, இப்ப இந்த பக்கம் போகுது. இதற்கான காலங்களையும் அந்த நிலவியல் ஆய்வுகள்ல வரையறுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மனிதர்கள் வாழ்ந்த காலம் என்ற அடிப்படையில் கணக்கு பண்ணா கிட்டத்தட்ட 8000 3000 ஆண்டுகள், கிமு 8000 3000 ஆண்டுகள் பழவேற்காடில் காவிரியினுடைய 1வது பாதை. அதற்கு பின்னாடி 2700 இருந்து 2400 வரைக்கும் 2வது பாதை அரிக்கன்மேடு. 3வது பாதை 2400 இருந்து 1400 வரைக்கும் மேட்டூர், ஈரோடு, திருச்சி, வெள்ளாறு, புதுக்கோட்டை. அந்த இதுல போய் மணமேல்குடியில போய் என்ன செய்தது, கலந்தது. அது 2400 இருந்து 1400. அதுக்கு பின்னாடி 1400களுக்கு பின்னாடி தான் அது கொள்ளிடமாக நிலை பெறும். ஏன்னா இந்த பூமியினுடைய அடுக்குல நீங்க காவிரி வருது, ஒரு பகுதி இந்த நீரோட்டத்தை தடுக்கக்கூடியதை விட தண்ணி அதிகமாகிறது. அந்த இடத்தில் இயல்பாக தரைப்பகுதி வந்து பள்ளமாக இருக்கிறது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு பகுதி உடைச்சுக்கிட்டு போகுது. அதான் 1400 டு 900க்குள்ள அந்த கொள்ளிடம் நிலை கொண்டது அப்படிங்கிறது தான் அதனுடைய இது. இதை பத்தியான நீங்க முழுமையான விவரத்தை படிக்கணும் அப்படின்னு சொன்னா திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு போங்க. அங்கே தொலை உணர்வு துறைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட்ல போய் இது சம்பந்தப்பட்ட ஆய்வுகள் முழுவதையும் நீங்கள் என்ன செய்யலாம், படிக்கலாம் அப்படிங்கிறது. ஆனா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இன்னொரு ரிப்போர்ட் என்னன்னா, அரசுக்கே இந்த பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது முன்னாடியே. காவிரி இப்ப ஓடக்கூடிய 4வது பாதையை மீண்டும் மாற்றி 5வது பாதையாக அது ஓட துவங்கும். அது கரூரில் இருந்து உடைத்து கொண்டு அமராவதியும் காவிரியும் இணையக்கூடிய இடத்திலிருந்து உடைத்து கொண்டு அது திண்டுக்கல் வழியாக வைகையில் போய் என்ன செய்யும், கலந்துரும். தேவகோட்டைக்கு அங்கிட்டு போய் கடல்ல கலப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனால் நில நகர்வுகள் அதற்கு ஏற்றாற்போல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே காவிரி தனது ஓடுபாதையை மாற்றும். அது 2750 மாற்றும். இன்னொரு 700 வருஷத்துக்கு பின்னாடி அது மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்ய. அதே போல நீங்க மன்னார்குடி, வேதாரண்யம், யாழ்ப்பாணம் அந்த 3டைய நில அடுக்கும் என்ன செய்யும், தூக்கும். தூக்குற பொழுது இன்னைக்கு கடலாக இருக்கக்கூடியது என்ன செஞ்சிடும், நிலப்பரப்பாக மாறும். நீங்க வேதாரண்யத்திலிருந்து என்ன செஞ்சிடலாம், இதுக்கு யாழ்ப்பாணத்துக்கு நீங்க ஈஸியாவே போயிடலாம், நடந்தே போயிடலாம், கடலுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு இதையும் என்ன செய்திருக்கிறார்கள், கொடுத்திருக்கிறார்கள். ஆக இப்படி நீங்க பார்க்கிற பொழுது இப்படிப்பட்ட ஒரு பெரிய காவிரியினுடைய ஓடிய அந்த பகுதி தான் இன்றைக்கு என்னவாக இருக்கிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய எல்லா நதிகளினுடைய தாய் நதி எதுனா காவிரி நதி தான். அது பூமிக்குள்ள சில இடங்கள்ல போயிருச்சு நில அடுக்கு தூக்குனதுல. அதுல இருந்து பூமிக்கு அடியில் இருந்து வெளியே அதனுடைய நீரோட்டம் தான் இன்றைக்கு ஓடுகிறது. அதுதான் கூவம், அதுதான் பாலாறு, அதுதான் கொசத்தலையாறு. கூவம் என்றாம்னா இன்னைக்கு எல்லாரும் ஊக்க பிடிக்காங்க. கூவம் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கூவம்னா தூய ஊற்று நீர்னு அர்த்தம், இனிமையான நீர்னு அர்த்தம். குயில் கூவுதுன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு கூவம்ங்கிற பேரை கேட்டா நாற்றம்ங்கிற மாதிரி வந்துருச்சு. ஆனா கூவம் என்ற சொல்லுக்கு அதுதான் என்னது பொருள், ஒரு தூய்மையான இனிமையான நீர் அப்படிங்கிறது தான். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா கொசத்தலை ஆறும்பாங்க. குசம் அப்படிங்கிறது ஒரு புல்லு. அந்த புல்லு விளைஞ்சிருக்கக்கூடிய அதிகமான இடம் அந்த குசத்தலை ஆறு. அதுவும் இங்கதான் வரும், எங்க நம்ம பழவேற்காடுக்கு தான் வந்து சேரும். அடையாறு, அடையாறுங்கிறது அடர்ந்த என்ன செய்யுது ஒரு பெரிய ஆறு, அதான் அடையாறு. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா வாணியாறு, எல்லாமே திணை சார்ந்த. வாணிங்கிறது ஒரு மரம், அந்த மரத்தை வந்து வாணி மரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் சேர்ந்ததான் வாணியாறு. சிறுவாணியாறுங்கிறது
சின்ன ஆறு. இதுதான் அந்த வாணிங்கிறது. அதை வந்து வடமொழியில பவானின்னு மாத்தி விட்டானுங்க. அது வாணி ஆறு தான் அப்படிங்கிற முறையில தான் அது என்ன செய்யும் வரும். இதெல்லாம் எப்படி பார்க்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, செயற்கைக்கோளுடைய ஆய்வுகள்ல கார்பன் டேட்டா ஆய்வுன்னு சொல்லுவாங்க. இந்த செயற்கைக்கோள்கள் வந்து ஒரு நதி ஓடிய பகுதி எப்படி இருக்கும்னா, ஒரே வகையான தாவரங்கள் அந்த பாதை முழுவதும் வளர்ந்திருக்கும். ஒரே வகையான தாவரங்கள் கடல்ல போய் சேர்ற வரைக்கும் இருக்கும். அப்படி ஓடி இருந்தது அப்படின்னு சொன்னா, ஒரே வகையான படங்கள் முழுவதும் கூட இப்போது கைகளில் இருக்கிறது. அதை நீங்க உள்ள பாத்தீங்கன்னா அது எப்படி டிராவல் ஆகி போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து என்ன செய்ய முடியும், பார்க்க முடிகிறது. அந்த மாதிரியான விஷயங்கள் இப்படி வந்து ஏராளமான விஷயங்கள் வந்து இங்க இருக்கு.